பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு பலத்தால் இடை கட்டுவார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு யுத்தத்திலே ஜெயம் பெற உதவி செய்தார் என்பதை விவரித்திருக்கிறார். முதலாவது, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டினீர் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, சரீரத்திலேயும் மனதளவிலேயும் ஒரு யுத்த வீரனுக்கு பலம் அவசியமாயிருக்கிறது. அதற்கு தேவன்தான் என்னை பலத்தினால் இடை கட்டினார் என்று அவர் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். உண்மையாகவே தாவீது தன்னுடைய சுய பலத்தை மட்டும் சார்ந்து நின்றிருப்பாரானால் அவரால் ஜெயம் பெற்றிருக்க முடியாது. சிறுவனாயிருந்த தாவீது, ஆடுகளை மேய்த்த தாவீது, தன்னுடைய மூத்த சகோதரர்கள் இராணுவத்தில் இருந்தபோது இவர் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். ஆனால் தாவீதை கொண்டுதான் கோலியாத்தை வீழ்த்தும்படியான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அதனால்தான் யுத்தத்திற்கு தேவனே தாவீதை பலத்தினால் இடை கட்டினார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சத்ருவினுடைய திட்டங்களை மேற்கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் வைத்திருக்கிறார். அதற்கு நமக்கு பலத்தை தந்து நம்மை ஜெயம் பெற செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் நம்மை அர்ப்பணித்தால் மட்டும் போதுமானது. இந்த நாளிலே தேவன் நம்மை பலத்தால் இடைகட்டி நம்மை கொண்டு சத்ருவினுடைய திட்டங்களை முறியடிக்க நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் பலத்தால் இடை கட்டுகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, சிறுவனாயிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மிகப்பெரிய வீரனான கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு பலத்தால் இடைகட்டி ஆண்டவரே அவருக்கு ஜெயத்தை தந்தீரே. ஆண்டவரே, அப்படி போல இந்த நாளிலும் எங்களை கொண்டு சத்ருவினுடைய திட்டங்களை மேற்கொள்ளும்படியான ஆண்டவரே ஒரு தேவ பலத்தால் எங்களை நீர் நிறைக்கும்படிக்கு, பலத்தால் இடைகட்டும்படிக்கு எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எங்கள் மூலமாய் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.